எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல்ஸை பற்றி பேசும்போது நம்ம பிரபலமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். கான்ஸ்பிரசி தியரிஸ், அதாவது கட்டுக்கதைகள். ஆக்சுவலாக ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த சம்பவத்துக்கு இந்த ஒரு சாதாரணமான விஷயம் தான் காரணம், அப்படி இல்லைன்னா ஒரு அரசாங்கமே காரணம், அப்படி இல்லைன்னா இதை இதுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விதத்துல முன்னெடுத்து வைக்கிற பல தியரிஸ் தான் கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் கட்டுக்கதைகள் எடுத்து வச்சிருந்தாலுமே கூட அதுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருந்தாதான் அந்த கட்டுக்கதை உண்மையா மாறும். சரிதானே? இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஃபைல்ஸை நிறைய பேர் நிறைய விதத்துல பேசியிருந்தாங்க. இந்த ஒரு எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்குள்ள நடக்கிற சில பல கொடூரங்களை, கொடுமைகளை சில பல விஷயங்களோட கம்பேர் பண்ணி கூட பேசியிருந்தாங்க. உதாரணத்துக்கு குழந்தைகள் அப்படின்னா பெண்களை சாப்பிடுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்த எப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே இலுமினாட்டிஸ், இவங்க இவங்களோட பவர்ஸை கரெக்டா வச்சுக்கிறதுக்கு பண்ற ஒரு பரிகாரமா தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் எப்ஸ்டைன் அப்படின்னு சொல்லப்படுற நபர் தான் இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா முக்கியமா எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, எப்ஸ்டைன் இறந்து போயிட்டாரு. ஓகேவா? ஜெயிலுக்குள்ள சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அவனை சூசைட் பண்ணியிருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா யாராச்சும் கொண்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அவர் சாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. அவர் சாகல, அந்த ஒரு நேரத்துல கார்ட்ஸ் யாருமே இல்லாதனால அவரை கடத்தி கொண்டு போய் இவங்களோட தேவைக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்கொண்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரிஸ். ஆக்சுவலா கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு வரும்போது எப்படி இந்த ஒரு விஷயம் ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட போகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, வாய் வார்த்தைகள் மூலியமா தான். நியூஸ் பார்த்தோ, பேப்பர் பார்த்தோ, சோசியல் மீடியா பார்த்தோ கிடையாது. வாய் வார்த்தைகள் மூலியமா அவங்களே உருவாக்கிக்கிற ஒரு தியரியா தான் இருந்திருக்கும். ஸோ இந்த தியரிஸ் எல்லாமே உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனா உண்மையான சில பல கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்னால உலகமே ஒரு பக்கத்துக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வரிசையில தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃபைல்ஸுமே இருக்கு. ஸோ அப்படி நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கு. இது வரைக்கும் அதுக்கான முற்றுப்புள்ளியும் அமையலை. ஓகே, எப்ஸ்டைன் ஃபைல்ஸை விட்டுடலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் கான்ஸ்பிரசி தியரிஸ் உண்மை ஆகியிருக்கா? உண்மை ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி ஆகியிருந்தா அதனால மக்களுக்கு பாதிப்பு என்ன? இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எங்க ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடிஞ்சிச்சு, உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு 4 கான்ஸ்பிரசி தியரிஸை வச்சு நான் பேச போறேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம 2 பார்க்க போறோம். தொடர்ந்து அடுத்த வாரமுமே கூட இன்னும் 2 பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறேன். ஸோ இன்னைக்கான 2 என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கூர்ந்து கவனிங்க. நம்ம இந்த கேசஸ்குள்ள எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமான ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸை பத்தி பேசலாம். சரியா? ஏரியா 59 ஒரு லொகேஷன் இருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? சரி, ஓகே. ஏரியா 59 அப்படின்னு சொல்லப்படுறது அமெரிக்காவில் பல ரிசர்ச் நடக்கிற ஒரு பொசிஷன். ஓகேவா? அந்த ஒரு லொகேஷன்ல தான் பல ரிசர்ச்சஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஏலியன்ஸ் இந்த ஒரு உலகத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஏலியன்ஸை கடத்தி வச்சிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். அவங்கள வச்சு ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த யூஎஃப்ஓலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஃபிளைங் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பப்போ வெளியே வானத்துக்குலாம் அனுப்பி கொஞ்சம் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல தான் அப்பப்போ சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரியா தான் இருந்திருக்கு. இது வரைக்குமே ஏலியன்ஸ் இருக்கு, வேற்றுக்கிற வாசிகளை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு தியரி தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே கூட மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு தியரி. அதையும் தாண்டி சில பல விஷயங்கள் இப்போ வரைக்குமே மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமா போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. எதுக்கெடுத்தாலும் ஏலியன்ஸையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, மனுஷங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இங்கதான் ஃபர்ஸ்ட் தியரி ஆரம்பிக்குது, கான்ஸ்பிரசி தியரி ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து. நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலை போடுறது ஒரு ஜேர்னலிஸ்ட். சரியா? 1970 காலகட்டங்கள்ல அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவுமே பிரபலமான ஒரு பேப்பர். சரியா? இந்த ஒரு பேப்பர் எனக்கு தெரிஞ்சு கார்ட்டூன்ஸ் பார்க்குறவங்க, சில பல படங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பேப்பர் தான். சரியா? இந்த பேப்பரை ஒரு ஜேர்னலிஸ்ட் செய்மார் அப்படின்னு சொல்லப்படுற, செய்மார் M.R.S அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு அறிக்கையை விடுறாரு. அதாவது ஒரு ஆர்டிக்கலை விடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஆர்டிக்கல்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவோட CIA இங்க இருக்கிற அவங்களுக்கு பிடிக்காத பொலிட்டீஷியன்ஸை கொலை பண்றதுக்காக
ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு துப்பாக்கி. அந்த ஒரு துப்பாக்கில இருந்து எந்தவித சத்தமும் வராது, எந்தவித ஆதாரங்களும் இருக்காது, எந்த விதத்திலையுமே ஒரு துப்பாக்கியால தான் சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதாரமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வைத்திருக்காங்க. ஸோ இதுல இன்னும் மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு துப்பாக்கில இருந்து சுட்டா ரத்தம் வராது, துப்பாக்கில இருந்து சுட்டா ரத்தம் வராதா இப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன் தான் எனக்கும் இருந்துச்சு. சரியா, ரத்தம் வராது, ஆனா செத்துருவாங்க. செத்து போனாலுமே கூட துப்பாக்கியால தான் சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, CIA அப்படின்னு சொல்லப்படுற பகுதிக்கு அங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ், அதாவது அரசியல்வாதிகள் கூட பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க கூட இருக்கிற பிரச்சனைகளை அவங்கள கொன்னாதான் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண CIA இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் இதை மக்கள் பார்வைக்கிடலாம், அதுக்கப்புறமா மக்களுக்குமே இது ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேப்பர் ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஒரு பேப்பர் ஆர்டிகல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பேசும் பொருளா மாறப்படுது. ஸோ மக்கள் எல்லாரும் பேசுறாங்க, மக்கள் பயத்துல இருக்காங்க. பத்தாததுக்கு அங்க இங்க அங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் எல்லாருமே இது எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. ஸோ இப்படி இருக்கும்போது CIA அப்படின்னு சொல்லப்படுறதே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் தான். சரியா, சிஐஏக்குள்ள இருக்கிற சில பல கேசஸ் அலச ஆரம்பிக்கிறாங்க. CIA மேல வேற ஏதாச்சும் ஒரு அக்யூசேஷன் வந்திருக்கா, இது சம்பந்தப்பட்ட அக்யூசேஷன் வந்திருக்கா அப்படின்னா ஏதாச்சும் ரிப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிஐஏக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கிறாங்க. சரியா, அப்படி தேடும் போதுதான் சிஐஏக்கே ஷாக்கு. ஏன்னா ஏகப்பட்ட அக்யூசேஷன், ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இது சம்பந்தமா சிஐஏக்குள்ள இருக்கு. அதுல முக்கியமான சில பல CIA ரிப்போர்ட்ஸ் இன்னும் பிரபலமா மக்கள் மத்தியில வெளியாக ஆரம்பிக்குது. ஏன்னா இது வரைக்குமே CIA அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். அதையும் தாண்டி CIA அந்த ஒரு நாட்டுல உள்ள மக்களோட பிரைவேட் மெயில்ஸ் வரைக்குமே, ஓகே, அவங்களுக்கு பிரைவேட்டா வர்ற மெயில்ஸ் வரைக்குமே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி ஒரு புது மெயில் மாதிரி அவங்களுக்கு அனுப்பிட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரிப்போர்ட்டா இந்த ஒரு CIA ஃபைல்ஸ்குள்ள இருக்கு. அடுத்ததுதான் ஆக்சுவலா இவங்க சொன்ன மாதிரியான கேஸே. CIA ஒரு கன் உருவாக்கியிருக்கு. அந்த ஒரு கன்னுல சவுண்டு வராது, அந்த ஒரு கன்னை வச்சு சுட்டா ரத்தம் வராது, அந்த ஒரு கன்ல இருந்து ஒரு விஷ வாயு வரும், அந்த ஒரு கன்ல இருந்து சில பல உயிர்களை கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சில பல உயிர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டீங்கன்னா யாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கலாம், யாரை கொல்றதுக்காக இந்த கன்ஸ் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு ரிப்போர்ட்ல. அதனால CIAக்குள்ளேயே இது ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா CIAல இருக்கிற சில பல ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, என்ன விளையாடுறீங்களா, இதெல்லாம் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பாக்குற மாதிரி இருக்கு, எனக்கு இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, நாங்க இதுக்காக துப்பாக்கி ஒண்ணு கண்டுபிடிக்கணும், அதுவும் சத்தமே வராம எப்படி ஒரு துப்பாக்கி கொலை பண்ண முடியும், சரி ஓகே சத்தமே வராம வரணும்னா சைலன்சர் போட்டு சுட்டாங்கன்னா வராது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். துப்பாக்கியால சுட்டா ரத்தம் வராம இருக்குமா, சரி ஓகே ரத்தமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், துப்பாக்கியால சுட்டா துப்பாக்கியால சுட்டதுதான் அப்படிங்கிறதுக்கான சாட்சியம் கூட இல்லாமையா சுட முடியும், விளையாடுறீங்களா நீங்க? இது எல்லாமே மக்கள் மத்தியில கிரியேட் ஆன ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆபீசர் சொல்றாரு. ஸோ கான்ஸ்பிரசி தியரினா ஒரு கட்டுக்கதை மட்டும்தான், இது மக்களை உருவாக்கிக்கிட்டு மக்களே பயந்துகிட்டு இருக்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி, இதை வச்சு எங்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ஒரு CIA ஆஃபீஸர் முன்னெடுத்து வைக்கிறாரு. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இதுக்குள்ள போய்கிட்டே இருக்கு, ஓகேவா? ஆனா இது வரைக்குமே எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல, இப்படி ஒரு துப்பாக்கி இருக்கா, இப்படி சில பேரை கொலை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா சில பல காலங்கள் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கும்போது, பல வருஷமா இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு, ஓகேவா? பல வருஷமா இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் CIAவோட அப்போ இருந்த டைரக்டரான வில்லியம் கால்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் US செனட்டோட முன்னாடி கொண்டு வந்து ஒரு துப்பாக்கியை வைக்கிறாரு. இப்போதான் இந்த கேஸ் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆயிருது. ஏன்னா இதுவரைக்கும் CIA சொல்லிக்கிட்டு இருந்தது இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, இப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா இது எந்த விதத்திலான ஒரு துப்பாக்கி அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் தெரியுது இதுக்கு பேர் தான் பாய்சன் டாட் கன். ஸோ இந்த ஒரு பாய்சன் டாட் கன் மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது ஒரு துப்பாக்கி தான், சுட முடியும். சுட்டதுக்கு அப்புறமா டார்கெட், அதாவது சுட்ட அந்த ஒரு நபரோட உடம்புக்குள்ள ஒரு விஷத்தை செலுத்தும். அந்த ஒரு விஷம் மூலியமா ஒரு ஹார்ட் அட்டாக் இறந்துருவாரு. ஹார்ட் அட்டாக் இறந்து போனாலுமே கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு கன்னால சுட்டிருக்காங்க, ஒரு விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கன் மூலியமா நடக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். இதை ஆக்சுவலா எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது ஒரு பயாலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லப்படுற, பயோ வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொரோனாலாம் வந்துச்சு இல்லையா, பயோ வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த ஒரு மூமெண்ட்ல மக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சோம்,
ஒரு பயோவார் வந்தா மட்டும்தான் நாங்க இதை யூஸே பண்ணுவோம். இது வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸா மட்டும்தான் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இது வந்து யூஸ்ஃபுல்லா இப்போ மக்கள் மத்தியில இன்னமுமே பப்ளிஷ் செய்யப்படலை, எங்களுக்குள்ளேயே நாங்க இன்னும் யூஸ் செய்யல, எக்ஸ்பெரிமெண்டலா மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு பயோவார் வந்தா மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி CIA டைரக்டர் சொல்றாரு. ஓகே, ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு கன்ல ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற செல்ஃபிஷ், ஓகேவா, CELL ஃபிஷ், ஓகே, செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு தவத்தை வெளிக்கிறது இந்த ஒரு டாட் கன்ல இருக்கிற விஷம். அந்த ஒரு விஷம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்க நார்மலா தான் இருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், இறந்து போயிருவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட பாடிக்குள்ள இருக்கிற ஹீட்னால அந்த ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு திரவம் கரைஞ்சு போயிடும், உங்களோட பாடிக்குள்ளேயே கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்குள்ள வந்தாலுமே கூட அப்படி ஒரு திரவம் உங்களோட உடம்புக்குள்ள கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ஆக்சுவலா இதுதான் இந்த ஒரு கன்ல நடக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க, சரியா? அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு, இப்படி ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, கொன்னாலும் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மக்களுமே கூட பிரபலமான விதங்களை இதை வந்து பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கூட CIA ஆஃபீஸர் சொன்னது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, கட்டுக்கதை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அது உண்மையா மாறி இருக்கு. சரி, ஓகே அப்படின்ட்டு திரும்ப US செனட்ல வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது US செனட் கேட்டுறாங்க, யாருங்க உங்களுக்கு எல்லாம் இதுக்கு ஓகே கொடுத்தா, அப்ரூவல் கொடுத்தா, நீங்க எப்படி இப்படி ஒரு துப்பாக்கியை கண்டுபிடிப்பீங்க, எப்படி இந்த ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு US செனட் ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ஆஃபீஸர் சொன்னது என்ன, அந்த ஒரு டைரக்டர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, World War II அப்பவே இதுக்கெல்லாம் எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு, ஆனா நாங்க இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தாலுமே கூட மக்கள் மத்தியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பதுக்கி வச்சிருந்தோம். ஏன்னா இது வரைக்குமே எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸா மட்டும்தான் இருக்கு. ஐ ரிப்பீட், எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸா மட்டும்தான் இருக்கு. பயோவார் அப்படின்னு ஒன்று வந்தா மட்டும்தான் நாங்க இதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நாங்க இது வரைக்குமே இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே பப்ளிஷ் பண்ணல. இது ஒரு சீக்ரெட் மிஷன் அப்படிங்கிற மாதிரி CIA மென்ஷன் பண்றாங்க. ஸோ இப்படிதான் அந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி உண்மையா மாறி இருக்கு. ஒரு பேப்பர் ஆர்டிக்கல்ல வரது வந்து பொய்யாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சதும் இந்த ஒரு இடம் தான். ஏன்னா பேப்பர் ஆர்டிக்கல்ல வந்துச்சு, மக்கள் நம்பினாங்க, மக்கள் பரப்புனாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியிலேயே ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சாங்க CIA, நீங்க என்ன கட்டுக்கதை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க CIA மேலேயே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் CIA முன்னெடுத்து வந்து நாங்க இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்பிரசி தியரி உண்மையானது இந்த ஒரு துப்பாக்கியில தான். அடுத்ததா இருக்கிற கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 1978 ஜப்பான்ல ஒரு இரவு நேரத்துல வந்து யாக்கோ டக்கூசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணி ரோட்ல சும்மா போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை முடிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு கூட்டம் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 2-3 பேர் சேர்ந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த ஒரு கேஸ் வந்து அங்கே இங்கன்னு சுத்த ஆரம்பிக்குது. இவங்க ஆஃபீஸ் வரல, வீட்டுக்கும் வரல, இப்போ வந்து கேஸா மாறுது. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட வீட்டை சுத்தி இருக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், இவங்க வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த குழந்தைங்களை பார்த்துக்க முடியாம இவ தான் எங்கேயாச்சும் ஓடி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கெட்ட பெயர் இவங்களை சுத்தி போய்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்களோட மேனேஜர், இவங்க வேலை பார்த்தா அந்த ஒரு ஆஃபீஸோட மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்றாரு, இல்லை அப்படியெல்லாம் விட்டுட்டு போற அளவுக்கு இவ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான பெண்மணி எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாரு. ஸோ இவர அப்படிலாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை, கிட்னாப் தான் பண்ணியிருக்கணும், அப்படிங்கிறத தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் 8 மாசம் கேப்லயே நிறைய பேர் ஜப்பான்ல இந்த மாதிரி கடத்தப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. சரியா, நிறைய பேரை கடத்திட்டு போறாங்க. ஸோ இப்போ இது ஒரு பிரச்சனையா மாறுது. எந்த அளவுக்கு பிரச்சனையா மாறுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துல இத்தனை பேரை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில ஒரு பெரிய கட்டுக்கதை ஆரம்பிக்குது. என்ன அந்த ஒரு கட்டுக்கதை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கடத்தல்கள் எல்லாத்தையுமே பண்ணது நார்த் கொரியன் ஸ்பைஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதை. ஸோ ஆக்சுவலா ஜப்பான்ல இருக்கிற மக்களை கடத்திட்டு போயிட்டு அவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்று அவங்களை கொலை பண்ணி ஆர்கன்ஸ்லாம் திருடி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட சில பல சீக்ரெட் மிஷன்ஸுக்கு தேவைப்படுற மாதிரியான விஷயங்களை இந்த ஒரு நபரை வச்சு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சில பல வதந்திகளை கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க மக்கள். ஸோ இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா மாறுது. நார்த் கொரியன் ஸ்பைஸ் ஜப்பான்ல உள்ள மக்களை
கடத்திட்டு போயிட்டு அவங்களோட தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலா கான்ஸ்பிரசி தியரியா மாறுது. என்னதான் கான்ஸ்பிரசி தியரியா மாறி இருந்தாலும் கடத்தப்பட்ட யாக்கூட்டா கூசிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு சம்பவம் நடந்து பல வருஷங்களா இந்த ஒரு நபருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. காரணம் அவங்களை இன்னும் கண்டுபிடிக்கல, அவங்களை கடத்திட்டு போனது யாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கல. ஆனா இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கும் இதுக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1978 சவுத் கொரியால ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அப்படி ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது எல்லாருமே ஜாலியா இருக்காங்க, சரியா ஜாலியா இருக்காங்க, ஃபன்னா இருக்காங்க, என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா ஒரு காரணத்தினால இந்த ஒரு ஒலிம்பிக்ஸ் தடைப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சவுத் கொரியாவோட ரொம்பவுமே முக்கியமான ஒரு கொரியன் ஏர்லைன்ஸ் வந்து அந்தமானோட கடல் பகுதிக்கு மேல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு ஏர்லைன்ஸ்ல பாம்பு வெடிச்சு இந்த ஒரு ஏர்லைன்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்டை உள்வாங்குது, சரியா? ஸோ இந்த ஒரு ஏர்லைன்ஸ் வெடிச்சு போயிருது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒலிம்பிக்ஸும் நிறுத்தப்படுது. அதுக்கப்புறமா சவுத் கொரியால ரொம்பவுமே கவலைக்கிடமான ஒரு நிலை காணப்படுது அப்படின்னே சொல்லலாம். இதனால மக்களுமே கூட ரொம்பவுமே சேடா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃபிளைட் பிளாஸ்டுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சரியா? இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் வெளியே வருது. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டை செஞ்சது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நார்த் கொரியன் ஸ்பைஸ். நார்த் கொரியன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க உண்மையிலேயே இருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவுமே கொடூரமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஜப்பான்ல உள்ள மக்களை கடத்தினாங்களா அப்படிங்கிறது தான் கான்ஸ்பிரசி தியரியா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃபிளைட், இந்த ஒரு ஏர்லைன்ஸை வந்து பிளாஸ்ட் பண்ணது நார்த் கொரியன் ஸ்பைஸ் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு இப்போ இன்வெஸ்டிகேஷன் சுத்தி முத்தி ஆரம்பிக்குது. இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல 2 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் கேஸ்ல மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா எங்களை கொலை பண்ணிடுவாங்க, கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் ஒரு தகவலை கொடுத்து அது ஒரு பிரச்சனை ஆகுறதுக்கு முன்னாடி நானே சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய கட்டுக்கதையா போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அப்போ ஜப்பானோட கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு கட்டுக்கதை, ஒரு வதந்தி, இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இதுக்கும் நார்த் கொரியன் ஸ்பைஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க சும்மா குழப்பிக்காதீங்க, இதை மக்கள் தான் குழப்பிக்கிறீங்க. ஜப்பானோட மக்கள் கடத்தப்பட்டதுக்கும் நார்த் கொரியன் ஸ்பைஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. திரும்ப திரும்ப இதை போயிட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரியா கிளப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஒரு ஃபிளைட் பிளாஸ்ட்ல 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அதுல ஒருத்தரை வச்சு இப்ப இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆரம்பிக்குது, கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு நாளே நாங்க ஜப்பான்ல இருந்து ஒரு பிள்ளைய கடத்துறோம்ப்பா, அவங்களோட பேரு வந்து யாக்கோ ஏதோ பேரு, அவங்க தான் இதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு நார்த் கொரியன் ஸ்பைஸ், சரியா? அவர் சொல்றாரு யாக்கோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை நான் கடத்தினேன், அவங்க தான் எனக்கு ஜாப்பனீஸ் கற்றுக் கொடுத்தாங்க, ஜப்பான் கல்ச்சரையும் கற்றுக் கொடுத்தாங்க, நான் ஒரு ஜாப்பனீஸா உள்ள வந்து பாம்பை வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ ஜப்பான்ல உள்ள மக்களுக்கு எரிமலை தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே அவங்க கட்டுக்கதை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நார்த் கொரியன் ஸ்பைஸ் தான் ஜப்பானீஸை கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையா மாறுது. இப்போ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தொடர்ந்து போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு ஷாக்கு, சரி ஓகே, சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு ஷாக்கு, இது எல்லாத்துக்குமே ஷாக்கு. அப்படி இருக்கும்போது ஜப்பான் கவர்மெண்ட் சவுத் கொரியன் கவர்மெண்ட்டை புஷ் பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்த முழுசா கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வாங்கி கொடுங்க, ஆக்சுவலா அவங்க எத்தனை பேர் கடத்திருக்காங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் நீங்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு நபர் சொல்றாரு, ஒரு மாதிரி போதையில சொல்றாரு, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை கடத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த ஒரு 17 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறாரு. இவர் தான் 17 பேரை கடத்திருக்காரு, ஆனா நிறைய பேர் கடத்தப்பட்டிருந்திருக்காங்க. அந்த ஒரு 17 பேரோட டீட்டெயில்ஸை எடுத்துக்கிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் கடத்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சம்பவம் சிக்குது. அந்த 17 பேருமே, ஒருத்தர் கூட மிஸ் ஆகல, 17 பேருமே கடத்தப்பட்டிருக்காங்க. இப்போ ஜப்பான் கவர்மெண்ட் அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணி அடுத்ததா எடுத்த ஆக்ஷன் தான் ஜப்பான் கவர்மெண்ட் நார்த் கொரியாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. எங்க நாட்டுல இருந்து கடத்தின எல்லாரையும் எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க, எங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையும் உங்க கூட சண்டை போட்டு தீர்த்துக்கணும்னு கிடையாது, எங்க நாட்டுல இருக்கிற மக்களை வந்து எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நோட்டீஸா அனுப்புறாங்க. ஆனா நார்த் கொரியா ஃபர்ஸ்ட் இதை ஏத்துக்கல. இல்ல நாங்க வந்து யாரையுமே கடத்தல, நீங்க தேவையில்லாத சில பல கேள்விகளை வந்து எங்க கிட்ட முன்னெடுத்து வைக்கிறீங்க, இதனால எங்களோட நாட்டோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நார்த் கொரியாவோட கவர்மெண்டா இருக்கட்டும், நார்த் கொரியன் ஸ்பைஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல நாங்க ஒரு 3 பேரை கடத்தணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஜப்பானுக்கு கொஞ்சம் டவுட். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல நாங்க 13 பேரை கடத்தணும் அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை நாங்கள் பல மக்களை கடத்தியிருக்கோம், எங்களோட சில பல இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு சில பல தேவையான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் அவங்களை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்படி கடத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது சில பேர் நெட் கிளாஸ் போயிட்டு வரும்போது நாங்கள் கடத்திருக்கோம், நிறைய பேர் அப்படிதான் கடத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து நைட்ல தனியா போகும்போது கடத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போதே கடத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேரை நாங்கள் கடத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜப்பான் கவர்மெண்ட் இன்னொரு விண்ணப்பத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கடத்தின எல்லாரையும் எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஜப்பான் திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோர்த் கொரியா கூட சண்டைக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஆசை. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நோர்த் கொரியா சொன்ன ஒரு விஷயம் தான், ஐ எம் சாரி, எங்களுக்கு யாரையும் அனுப்ப முடியாது திருப்பி, ஒரே ஒருத்தர் தான் உயிரோட இருக்கிறாரு, மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க, அதனால அவரையும் அந்த இறந்து போன நபர்களோட சில பல எலும்பு கூடுகள் எங்க கிட்டதான் இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மூட்டையா கட்டி ஒரு போட்ல போட்டு அனுப்புறோம், நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி நோர்த் கொரியன் ஸ்பைஸ் ஒரு ரிப்ளையை கொடுக்குறாங்க. ஜப்பான் வேற வழியே இல்லாம சரி அந்த ஒரு நபரையாச்சும் உயிரோடு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறாங்க. சோ அப்படி வைக்கும் போது ஒரு போட்ல அந்த ஒரு நபரும் ஒரு பெரிய மூட்டையும் வருது. அந்த ஒரு மூட்டையில நிறைய எலும்புகள் இருக்கு, இறந்து போன நபர்களோட எலும்புகள் தான் இது எல்லாமே வந்து சேருது. அதுக்கப்புறமா அந்த எலும்புக்கூடு எல்லாத்தையும் திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பும் போது தான் தெரியுது, அந்த ஒரு எலும்புக்கூடுக்கும் அவங்க சொன்னாங்க இல்லையா நாங்க கடத்தணும் அப்படின்ட்டு ஒரு 17 பேரு, அந்த 17 பேரோட ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கூட அந்த ஒரு எலும்புக்கூடு மேட்ச் ஆகல. அதாவது அந்த 17 பேரை தவிர்த்து நிறைய பேரை ஜப்பான்ல இருந்து கடத்திருக்காங்க நோர்த் கொரியன் ஸ்பைஸ். அப்படி இறந்து போனவங்களோட எலும்பு கூடுதல் தான் இந்த ஒரு எலும்பு கூடுதலா இருந்திருக்கு. அதாவது ஆக்சுவலா உண்மையா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 1977 இருந்து 1983 வரைக்குமே நோர்த் கொரியன் ஸ்பைஸ்னால ஜப்பான்ல இருந்து பல மக்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 800க்கும் மேலான மக்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக யூஸ் செய்யப்பட்டாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல மிஸ்ட்ரிஸ் இந்த ஒரு கேஸுக்கு பின்னாடியே இருக்கு. ஆனா இது வரைக்குமே அதுவுமே கண்டுபிடிக்கப்படல. ஆனா ஆக்சுவலா ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி, ஜப்பான்ல உள்ள மக்களை கடத்தினது நோர்த் கொரியன் ஸ்பைஸ் தான் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி கவர்மெண்டே சொல்றாங்க. சரியா? ஜப்பான் கவர்மெண்டே சொல்றாங்க இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, நீங்க தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அது உண்மையாக இருக்கு அந்த ஒரு காலகட்டத்திலேயே. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இது வரைக்கும் உண்மையாக இருக்கு. இது ஒரு பார்ட் 1 மட்டும் தான். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்ட் 2ல இன்னும் 2 கான்ஸ்பிரசி தியரிஸ் பேச போறோம். எப்ஸ்டைன் ஃபைல்ஸையும் விட இன்னும் பிரபலமான சில பல கான்ஸ்பிரசி தியரிஸா இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் காத்துருங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு இன்ட்ரோலேயே கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்னெடுத்து வச்சேன். அப்படி முன்னெடுத்து வைக்கும் போது என்ன சுத்தி இருக்கிற சில பேர் சொன்ன ஒரு விஷயம் தான் கான்ஸ்பிரசி தியரிஸ்னா என்ன ப்ரோ, அதாவது கட்டுக்கதைகள் வதந்திகள்னா என்ன, அப்படி கிளப்பி இருந்தாங்கன்னா அதெல்லாம் உண்மையா இருக்கா, இதுக்கு முன்னாடியே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் ஒரு 4 சம்பவத்தை தேடினேன். அதுல ஒரு 2 சம்பவம் நம்ம இன்னைக்கும், இன்னொரு 2 சம்பவம் அடுத்த வாரமும் பார்க்க போறோம். அந்த 2 சம்பவம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, துப்பாக்கியால சுட்டாலுமே சத்தம் வராத, துப்பாக்கியால தான் சுட்டாங்க அப்படிங்கிறதே தெரியாத ஒரு ஆயுதம் மக்கள் மத்தியில நம்பப்படுது, ஆனா உண்மைன்னு சொல்லல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருந்து 800 மக்களை கடத்துறாங்க நோர்த் கொரியன் ஸ்பைஸ், மக்களே ஏத்துக்கிறாங்க, ஆனா கவர்மெண்டே அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றாங்க. இது உண்மையாச்சா இல்லைன்னா கான்ஸ்பிரசி தியரியாவே முடிஞ்சிருச்சா? தொடர்ந்து பேசுறேன்.